Recording in progress. திருச்சிற்றம்பலம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் நான் கலந்து உனக்கு தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உய்விப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது. வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம். நம சிவாயவே நம சிவாயவே. சிவாதிச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடைய நாயுடன் நமர் பாண்டி கொடுமுடிநாதர் திருவடிகளையும், எல்லாம் அல்ல சிவகாமியமையுடன் நமர் கூத்தப்பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுவதற்கும் மனமொழி குருநாதர் திண்டுக்கல் சின்ராஜய் அவருடைய திருவடிகளையும் மனமொழிமைகளால் வணங்குகின்றேன். சிவாதிச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன். சார் ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். அன்பு மாணவ செல்வங்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருமண பொருத்தம் 2வது வகுப்பு பார்க்க போகிறோம். இந்த வகுப்புக்குள்ளேயே நம்ம போகலை. எதையெல்லாம் நம்ம சிந்திக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நான் இப்போ கொடுக்குறேன். போன ஆய்வு கிளாஸில் ஒரு ஜாதகத்தை கொடுத்தோம். எதுக்கு நான் உங்களை வர சொன்னேன் அப்படின்னா, எப்போவுமே ஒரு விஷயத்தை அனுபவத்தோடு, அதாவது ப்ராக்டிக்கலோடு ஒரு தியரியை நீங்கள் பார்க்கும்போது தான் அது உங்கள் மனசில் பதியும். சில விஷயங்களை பார்க்கும்போது ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற கேள்விகள் நமக்குள்ளே வரும். அந்த கேள்விகளுக்கு விடைகள் திருமண பொருத்தத்தில் நம்ம பாடத்திட்டத்தில் இருக்குது. அதனால தான் நான் அந்த திருமண பொருத்த ரிலேட்டடாக ஆய்வு கிளாஸ் போடும்போது உங்களை வர சொல்கிறது. எப்போல்லாம் கொடுக்குறனோ லிங்க் கொடுக்குறனோ அப்போ வந்துடுங்க. அதுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. அந்த ஆய்வு கிளாஸுக்கு உங்களுக்கு எந்த கட்டணமும் கிடையாது. அது வந்து நம்ம முக்கியமாக திருமண பொருத்த ரிலேட்டடாக போடும்போது தான் வர சொல்கிறோம். ஆச்சுங்களா? இப்போது போன வாரம் எது வரைக்கும் பார்த்தோம்? 12ஆம் பாவகம் என்பது திருமண பொருத்தத்தில் மிக முக்கியமான பாவகமா பார்த்துட்டுமா? கோவிகுமார் சார் பார்த்தோமா போன கிளாஸ்? 12ஆம் பாவகம் திருமண பொருத்தத்தில் மிக முக்கிய பாவகம். ஏன்னா நான் அப்படிங்கிற கெத்து லக்ன பாவகம். நான் அப்படிங்கிறது அழிந்தால்தான், நான் அப்படிங்கிறது இழந்தால்தான், நான் என்பது போய் நாம் என்று கணவன் மனைவிக்குள் வந்தால்தான், உன்னை கொடுத்து என்னை நான் எதிர்ப்பது அதுதான் அன்பே காதல். அதாவது நம்மை கொடுத்து நம்ம என்ன சொல்றது, நம்மை அவளிடத்தில் கொடுத்து நம்மை இழப்பதுதான் காதல். அதுதான் வாழ்க்கை துணையிடத்திலும் சரி, இறைவனிடத்திலும் சரி, பேரின்பத்திலும் சரி, சிற்றின்பத்திலும் சரி, நம்மை இழந்தால்தான் நாம் யாரை அடைய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை அடைய முடியும். அங்க வாழ்க்கை இனிக்கும். சிற்றின்பத்தில் ஜெயிக்கிறதுனாலும் நம்ம இழக்கணும், பேரின்பத்தில் ஜெயிக்கிறதுனாலும் நம்ம இழக்கணும்.
அப்படி இழக்கக்கூடிய தன்மை தான் 12ஆம் பாவகம். நாமெல்லாம் விழிச்சிருக்கிறோம் அப்படின்னா, நம்முடைய செயல்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, நம்முடைய செயல்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அது என்ன பாவகம்? லக்ன பாவகம். இந்த லக்னத்தினுடைய திசை நடந்தாலோ, லக்ன பாவத்தினுடைய புத்தி நடந்தாலோ, எப்பவுமே அவங்களுக்கு என்ன ஆகுனா அந்த ஒரு கெத்து இருக்கும். ஆனா மேக் கோஸ்ட் கன்ஃபார்ம் கண்ணா கோகோஸ்டா மாத்திட்டேன். நீ அட்மிட் கேட்டா கொடுத்துக்கோ. லக்ன பாகம் நம்மை முன்னிலைப்படுத்துவது, 12ஆம் பாகம் நம்மை இழப்பது. அதனாலதான் அங்க அயன போக சுகம் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. தூக்கத்திலும் நம்ம இழந்தால்தான் தூங்க முடியும். நம்முடைய எண்ணங்கள் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்குது. காலையில இருந்து என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண போறோம், இதை பண்றோம் அப்படிங்கிற எண்ணங்கள் ஓடிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எங்க போய் தூங்குறது? தூங்குன மாதிரி இருக்கும், ஆனா தூங்க முடியாது. தூங்குன மாதிரி தான் இருக்கும், தூங்க முடியாது. அப்படியே கண்ணை மூடி படுத்திருப்போம். இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பதான் இந்த ஒரு 7-8 மாசமா தான் தூங்குறேன். கிட்டத்தட்ட நான் ஜோதிடத்தை தொட்டு ஜோதிடத்தை கையில் எடுத்தது 2007-8 ஜோதிடத்துக்குள்ள பலன் பார்க்க வந்தது. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும், ஏதாவது இந்த 6 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் போய் படுத்தா ஜோதிடம் தான் கனவுல ஓடிக்கிட்டே இருக்கும். தூங்குனதே இல்லை. இப்பதான் சனீஸ்வரன் என்னோட ராசிக்கு வந்த உடனே கொஞ்சம் தூங்க வைக்கிறார். மீனராசிக்கு சனீஸ்வரன் வந்ததை பிடிச்சி, மீனராசிக்கு எப்போ சனீஸ்வரன் உள்ளுக்கு வந்தார பாருங்க. 12ஆம் பாவத்தில் பாவகிரகம் இருந்தால் தூக்கம் வராதுங்கிறீங்க. அப்படி இல்லை, சனி பகவான் என்னை தூங்க வைக்கிறார். இது என்ன சொல்றது? எனக்கு லக்னத்துக்கு அது 5ஆம் பாவகம், காலபுருஷனுக்கு அது 12ஆம் பாவகம். இப்போ அவர் வந்த உடனே அந்த ஒரு நல்ல ஆழ்ந்த உறக்கம் கிடைக்குது. இப்போ அங்கிருந்த ஏதோ ஒரு விஷயத்த இது மருந்தா பயன்படுது. அது என்னன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அங்க சூரியன், சந்திரன், கேது மேல சனி பகவான் போன உடனே அந்த சித்தத்துக்கு ஓய்வு கிடைக்குது, அசதி ஓய்வு கிடைக்குது. அப்போ இந்த 12ஆம் பாவகம் நம்மை தூக்கத்தில் இழப்பது, அதே போல தாம்பத்தியத்தில் இழப்பதும் 12ஆம் பாவகம் தான். நம்மை மறந்து தாம்பத்தியம் தான் அந்த தாம்பத்தியத்தினுடைய உச்சம் என்பது நம்மை நாம் மறக்க வேண்டும். அப்பதான் அந்த ஈகோ இருக்காது. அந்த ஈகோ தான் நம்ம வாழ்க்கையில பல பிரச்சனைகளுக்கு காரணம். கணவன் மனைவிகள் இன்னைக்கு எல்லாமே ஈகோ தான். நானும் சம்பாதிக்கிறேன், நீ சம்பாதிக்கிற, உங்கள்கிட்ட என்ன ஒத்து போகணும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ 12ஆம் பாவகம் திருமண பொறுத்தல் மிக முக்கியம். தாம்பத்தியம் என்பது ஒரு யோகத்திற்கு சமமா அப்படின்னா கட்டாயம் யோகத்திற்கு சமம். யோக கலையில இது ஒரு கலை. அத காமசூத்ராங்கிற நூல்ல நந்தையும் பெருமான் அழகா எழுதியிருக்க. காமசூத்ரான மூல நூல் அது நம்முடைய நந்தையும் பெருமான் எழுதின நூல், ஆசிரியர். அந்த நூல்ல அதை தெளிவா எழுதியிருக்கார். அது ஒரு யோகமே அப்படிங்கிறது. ஏன்னா இன்னும் உள்ளுக்கு போய் படிக்க போறீங்க, மேலாவஸ்தை கீழாவஸ்தை என்று. நம்முடைய உயிர் சக்தி மேலிருந்து கீழிறங்குவது, கீழிருந்து மேலேறுவது. இதுல மிக முக்கியம் இந்த தாம்பத்தியம் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் ஆச்சுங்களா. அது நீங்க பாடத்திட்டத்துக்கு உள்ளுக்கு போகும்போது நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதனாலதான் நல்ல ஒரு வாழ்க்கை அமைந்தால் ஆயுள் 100. ஆயுள் பகுதி எங்கேயும் கெடாது. ஆயுள் பகுதி எங்கேயும் கெடாது. இந்த சூரியன் சுக்கிரன் இடைவெளியை பற்றி நம்ம பார்த்தோம். சூரியன் சுக்கிரன் இடைவெளி பல பிரச்சனைகளை கொடுக்குது. அதே சூரியன் சுக்கிரன் இடைவெளியில சில கிரகங்கள் இருக்கும் பொழுது நல்ல அந்யோன்யத்தை, அந்த இடைவெளி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சூரியன் சுக்கிரன் இடைவெளியில சில நேரங்களில் சும்மா கம்மியான இடைவெளி, ஒரு 30 டிகிரி 25 டிகிரி இடைவெளி இருந்தால் கூட இந்த சூரிய சுக்கிரனுக்கு இடையில ராகுவோ கேதுவோ சனி பகவானோ இருந்துட்டார் அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்குது. என்னடா 25 டிகிரி தான் இருக்குது, 43 டிகிரிக்கு மேலே தான் பாதிப்பு கொடுக்குது அப்படின்னா 25 டிகிரிலேயே பாதிப்பு கொடுத்துருது. ஏன் அப்படின்னா அந்த இடையில் உள்ள பாவகிரகத்தினுடைய, அதாவது சூரியன் ஒரு 20 டிகிரியில் இருக்கார். சூரியன் ஒரு 20 டிகிரி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ராசியில ஒரு 15 டிகிரியில சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இடையில சனியோ கேதோ இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதே ராசியிலையோ இல்லை அந்த ராசியில் முதல் பகுதியிலையோ இந்த 2 கிரகத்துக்கு இடையில
இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் ஒரு பாதிப்பை கொடுக்குது. அதுக்கு அடுத்தது குரு சுக்கிரன் செவ்வாய் மூவரும் திருமண பொருத்தத்தில் அதிகம் பங்கு வகிக்கிறார்கள்னா கட்டாயம் வகிக்கிறாங்க, கட்டாயம் வகிக்கிறார்கள். இந்த சுக்கிரன் செவ்வாய், பெண்ணுக்கு செவ்வாயும் ஆணுக்கு சுக்கிரனும் திருமணத்தை சுட்டி காட்டுகின்ற கிரகங்கள். இப்போவெல்லாம் குரு பகவான் இந்த சுக்கிரன் மேலேயோ செவ்வாய் மேலேயோ சுக்கிரனையோ செவ்வாயோ ஆணினுடைய சுக்கிரனையோ பெண்ணினுடைய செவ்வாயையோ பார்க்கும் பொழுது, சேரும் பொழுது, அதற்கு திரிகோணத்தில் செல்லும் பொழுது திருமணம் எதிர்வாழ்வின் மேல் ஒரு ஈர்ப்பு, அந்த காமம் அப்படிங்கிற ஒரு போகம் அப்படிங்கிற ஆசையை தூண்டி விடுகிறார். ஏன் அப்படின்னா, அதாவது குருவை பொறுத்தவரையிலும் மும்மூர்த்திகளுடைய அம்சம் என்று சொன்னோம். காலம், நீதி, கலை, வித்தை, அராகம் சொல்லக்கூடிய 5 தத்துவங்களை சுமந்து வரக்கூடிய கிரகம். அது உள்ளுக்கு போவில் பார்ப்பீங்க. அந்த தத்துவங்களை சுமந்து வர்றதுனால நமக்கு அந்த காலகட்டங்களில் சுக்கிரனுடைய செல்வம் போகம் ரெண்டும், அதே மாதிரி பெண்களுக்கு செவ்வாயினுடைய போகம் அப்படிங்கிறது கட்டாயம், மாங்கல்யம் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்கிறது. நிழல் கிரகங்கள் திருமண வாழ்க்கையில் எதை சுட்டி காட்டுதுன்னா, நம்முடைய கர்மாவை சுட்டி காட்டுது. நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மா, நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையப் போகுது, நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே போக போகிறோம், திருமண வாழ்க்கை நமக்கு என்ன பந்தத்தை கொடுக்க போகுது. நீங்கள் பாருங்க, பெரும்பகுதி ராகு புத்தி, ராகு திசை. ராகு திசை அது தொடர்ந்து வந்துச்சுன்னா அது மாற்ற முடியாது. ராகு புத்தியில், ஏன்னா திசாநாதனை விட புத்திநாதன் பலவான், இல்லை ராகு அந்தரம். இதில் திருமணம் யாராருக்கு நடக்குதோ பெரும்பகுதி கஷ்டப்பட்டிருப்பாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. ராகு புத்தி, ராகு திசை, ராகு திசை விட்டுருங்க, ராகு புத்தி, ராகு அந்தரம் அவசர அவசரமாக பண்ணி வைக்கும். இந்த ராகு நம்ம கல்யாணமே பொறுத்து பண்ணணும், அது கூட கூடாது. இந்த மாதம் உறுதி பண்ணால் அடுத்த மாதம் கல்யாணம் ஆயிடும். எதையும் விசாரிக்க கூடாது. ராக பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, ராகு புத்தியில் நடக்கிற திருமணம், ராகு அந்தரத்தில் உறுதியானாலோ ராகு புத்தியில் நடந்தாலோ விசாரிக்க கூட கூடாதுங்க. பொண்ணு எப்படி, பையன் எப்படி, எதையும் விசாரிக்க கூடாது. அவசர அவசரம் பண்ணி வைக்கும். கண்ணை கட்டி கொண்டே குப்புன்னு தண்டும் ஆச்சுங்களா. ஏன் அப்படின்னா, அதுதான் நிழல் கர்மா, நம்மை மயக்குகின்ற கர்மா. காணல் நீர் போற ஏதோ இருக்குது, ஏதோ இருக்குது, கடைசியில் ஒன்றுமில்லா வாழ்க்கைக்கு போயிடுவோம். அப்போது என்றைக்குமே ஒரு ராகு புத்தி திருமணத்தை பண்ணி வைக்குது, இல்லை ராகு புத்தி அந்தரம் நடக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், ஒரு ஜாதகம் வந்தா விசாரிங்க, பொறுமையாக பண்ணுங்க, திருமணத்தை பொறுமையாக பண்ணுங்க. அந்த பையன் பிடிச்சிருக்கா, அந்த பொண்ணு பிடிச்சிருக்கா, ஆள் மனசில் பிடிச்சிருக்கா, அந்த பையனை பற்றியோ இல்லை பொண்ணை பற்றியோ நல்லா விசாரிச்சுக்குங்க, யோசிச்சு பண்ணுங்க, அவசரப்படாதீங்க அப்படிங்கிறத நாம சொல்லணும் ஆச்சுங்களா. ஏன்னா இது பூர்வ ஜென்ம கர்மாவை கூட்டிகிட்டு வர்றதுனால கிரகங்களை மீறி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு குரு அப்படிங்கிறவங்க தகுந்த ஆலோசனையை, குருவை தேடி ஒருவன் வருகிறான் என்றாலே இறைவன் அவனுக்கு என்னமோ செய்கிறான்னு தான் அர்த்தம். கிரகங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாமே இயங்குது, அதை மாற்ற யாராலையும் முடியாது. ஆனால் அதை மாற்ற ஒரே சக்தி யார்கிட்ட கொடுத்துருக்காருன்னா சுவாமி அவனுக்கு அறிவுறுத்துவார். அதே மாதிரி நம்முடைய புத்தியில் நின்று அவனுக்கு அறிவுறுத்துவார். அவனுக்கு அங்கே போய் ஜாதகத்தை பாருன்னு அறிவுறுத்துவார். அவன் செஞ்ச புண்ணியம் இருந்தால் நமக்கு இதை சரியில்லை யோசி சொல்லுன்னு நமக்கு அறிவுறுத்துவார். இந்த 2 அறிவுறுத்தல் தான் நடக்கும். இந்த 2 அறிவுறுத்தலில் அதுவரை அவன் செய்த புண்ணிய பாவத்தின் அடிப்படையில் ஒன்று அவன் கேட்பான், இல்லை கேட்காம போய் பொத்துன்னு விழுவான். அந்த ஒரு பகவானை பொறுத்தவரையிலும் ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா உள்நின்று உணர்த்துவான். இதை நான் சொல்லல, சிவபோக சாரம் சொல்லுது, அதுபோல நம்முடைய சைவ சித்தாந்தம் சொல்லுது, உள்நின்று உணர்த்துவான். நமக்கே வெகு பிரச்சனைகள் தெரியும், இந்த பிரச்சனை நமக்கு பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்க போகுது, ஒரு கஷ்டத்தை கொடுக்க போகுது, இது நமக்கு சரியில்லைன்னு உள்ளின்று உணர்த்தி இருப்பாரு. இருந்தாலும் போய் நம்ம தொத்து விழுந்து பிறண்டு கட்டி பிடிச்சி உருண்டு ஒரு முத்தம் கொடுத்து கொண்டாடுவோம் பிரச்சனையை. சரியா சார்? கொண்டாடுமா கொண்டாட மாட்டோமா? தங்கங்களா, நானே பேசிட்டு இருக்கிறேன், பேசுங்க. கொண்டுட்டு வருவோம். சாமி உள்ளின்று உணர்த்துவார். உணர்த்தாகியல் உணரேன் அப்படின்னு சொல்றார். உணரேன் உணரேன் கான், நீ உணர்த்தாகியல் உணரேன், நீ உணர்த்தி எப்படி உணர முடியும்? அந்த உணர்ந்தாலும்
நம்முடைய மாயை சக்தி கேட்காது. அப்போ கவனிச்சு பண்ணணும். அப்புறம் ஜாதகங்களுடைய தோஷங்கள் எதன் அடிப்படையில் கணக்கிடுவது? சார், ராகுக்கு எதுக்கு ராகு எதை வேணும்? சனி இருந்தா இல்லத்துல சனியே வேணும், இது இருந்தா அது வேணும், அது இருந்தா இது வேணும். அது தவறுங்க. தோஷங்களை எதன் அடிப்படையில் கணக்கிடுவதுன்னா, அதாவது நம்முடைய ஆத்ம சரீரம் சொல்லக்கூடிய நின்ற இடம் லக்னம், அதுக்கப்புறம் மனோசரீரம், அதுக்கப்புறம் நம்முடைய மாயை நின்ற இடம். இந்த சுக்கிரன், சந்திரன், லக்னம் மூன்றுக்கும் தோஷத்தை கணக்கிட வேண்டும். அது உள்ளுக்குள்ள போவில் படிப்பீங்க. இந்த மூன்றுக்கும் கணக்கிட்டுத்தான் ஒருவருக்கு எவ்வளவு பங்கு தோஷம் இருக்கின்றது, இவருக்கு எவ்வளவு பங்கு தோஷம் இருக்கின்றது அப்படிங்கிறத கணக்கிட்டு தோஷம் செய்யும் கிரகங்கள் லக்னத்திற்கு ஜாதகருக்கு சுபரா அசுபரா அப்படிங்கறத கணக்கிடணும். அதுதான் அதனுடைய வலு. தோஷம் செய்யும் கிரகங்கள் லக்னத்திற்கு சுபராக இருக்கும் பொழுது தோஷங்களுடைய வலு குறைவு. பல்லப்படுங்கிற பாம்பு. இப்போ ஒருவருக்கு லக்னம் அல்லது 2ஆம் இடத்துல ராகு இருக்குது. இந்த ராகு லக்னத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதியா தர்றான். அவன் எப்படி எல்லாத்துக்கும் கெடுப்பான்? கெடுக்க மாட்டான். அப்போ அங்க தோஷம் உண்டு, சர்ப்பதோஷம் அப்படிங்கிறது கொடுக்கும். ஆனாலும் அது நன்மையை செய்யும். அப்ப அந்த தோஷத்தினுடைய பல்ல புடுங்கிற பாம்பு வேற, அந்த தோஷத்தினுடைய விஷம் வேற, இன்னொரு தோஷத்தினுடைய விஷம் வேற. ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். அதை நம்ம விரிவா படிக்க போறோம். அதற்கு அடுத்தது, ஒருவர் மனதிலும் ஆத்மாவிலும் ஏற்படும் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இன்னொருவரால் பூர்த்தி செய்ய, அதாவது நிறைவு செய்ய எதன் அடிப்படையில் பொருத்தம் காண வேண்டும்? இதெல்லாம் எழுதிக்குங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் கொடுக்க போறோம். ஒருவர் மனதிலும் ஆத்மாவிலும், மனதில் தோன்றும் ஆசை வேற, ஆத்மாவில் தோன்றும் ஆசை வேற. தங்கமையில மனசுல எல்லாமே தோணும். மனசுல என்ன தோணும்? எல்லாமே தோணும். நயன்தாரா பார்த்தா நயன்தாரா உடன் டீ குடிக்க போகணும்னு தோணும். சொல்லுங்களேன், திரிசா பார்த்தா திரிசா உடன் டீ குடிக்க போகணும்னு தோணும். எல்லாம் தான் தோணும் மனசுல நல்லது கெட்டது, குப்பை, நல்லது, சரி, தவறு அனைத்தையும் மனசுல தோணும். இந்த மனசுல தோன்ற ஆசை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. அப்போ ஒருவருக்கு மனதில் தோன்றும் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும் இன்னொருவரால் பூர்த்தி செய்ய முடியுமானா பூர்த்தி செய்ய முடியாது. எல்லாமே பூர்த்தி செய்ய முடியாது. ஆனா ஒருவருக்கு ஆத்மாவில் தோன்றும் ஆசைகளையும் எதிர்பார்ப்புகளையும், ஆத்மாவில் தோன்றும் ஆசைகளும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகலனாத்தான் அங்க விரக்தி நிலைக்கு போறது. மனசெலவுல விரக்தி நிலைக்கு போறதல்ல. நல்ல மகள மனசெலவுல போற மாதிரி ஒரு கற்பனை விதப்போம். மனசெலவுல எனக்கு என் மனசை புரிஞ்சுட்டு அவர் நடந்துக்கவே இல்லை, என் மனசை புரிஞ்சுட்டு இவர் நடந்துக்கவே இல்லை, இதுதான் கம்ப்ளைண்டா இருக்கும். இந்த மனசெலவுல செய்யற ஆசைகள் அப்படிங்கிறது, அது மனம் என்பது ஒரு நிலையில் நில்லாதது. மனம் மாற்றத்துக்குரியது, மனம் முக்குணங்களுக்குரியது. மனம் மாறிக்கொண்டே இருக்கும். மாற்றமா மையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம். மாறிக்கொண்டே இருப்பதுதான் மனம். நானே பாருங்க, இன்னைக்கு நேற்று முந்தானத்து ஒரு அடியவருக்கு, அந்த அடியவர் இங்க தங்கியிருக்காரு. வெளியூர் கோயிலுக்கு போயிட்டு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப நம்ம சரி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன், அவர் முதல் நாள் அன்னைக்கு ஒரு வெளியில போயிட்டு வராரு, அதுக்கு பஸ் செலவுக்கு என்ன பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறேன், கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் நினைச்சேன்னா மனசு மறுபடியும் மாறிக்கிச்சு. சரி, அவர் ஒன்று பண்ணிக்குவார் அப்படின்ட்டு நானும் ஒரு வாரமா விட்டுட்டேன். திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி மனசுல என்ன வந்தது, உடனே கேட்டு உடனே போய் அப்பவே எடுத்தாந்து கொடுத்துட்டு வந்துட்டேன். ஏன் கொடுத்தேன்னா, மனசுல அப்ப தோன்ற எண்ணங்கள் அடுத்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நமக்கு ஏதாவது வேற செலவு வந்துடும், டைட் ஆயிரும், நம்ம கொடுக்க மாட்டோம். நீங்க பெரும்பகுதி பாருங்களேன், பஸ் ஸ்டாண்டில் இருப்போம், பிச்சைக்காரர் அம்மா தாயே பிச்சை போடுமா, பார்க்கறதுக்கு வயசானவராக இருக்காருட்டு 10 ரூபா எடுப்போம். 10 ரூபா இப்படி தொலைவு எடுப்போம். கீழே 10 ரூபாயோட 5 ரூபா காசும் சேர்த்து வரும். இந்த 10 ரூபாய் எடுக்கிறதுக்குள்ள மனசு மாறி போயிருமா சார்? 100 சார், சுப்பிரமணிய சார், இன்னைக்கு நீங்க பேச முடியாது. ஓகே 100 சார், மாறி போயிருமில்ல. 5 ரூபாய்க்கு கொடுப்போம்.
அந்த 5 ரூபாயை கொடுப்போம், பக்கத்தில் இருக்கிற திடீர்னு 5 ரூபாய் ஒரு 10 ரூபாய் போட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம பாக்கில அவர் ஓட்டார் அப்படின்ட்டு எடுத்து உள்ளுக்கு வச்சுக்குவோம். இப்ப மனம் இத்தனை மாற்றத்துக்குரியது. ஆனா ஆத்மாவில் தோன்றக்கூடிய ஒரு ஆசை, ஒரு 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 பண்பு அப்படிங்கிறது அது மாறவே மாறாது. அதனுடைய எதிர்பார்ப்பும் அதை நோக்கித்தான் பயணிப்போம். அது வாழ்க்கை துணையால் கிடைக்கல அப்படிங்கிற போது அங்க பெரிய பிரச்சனை வரும். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம வேரியேஷன் பண்ணி பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல இவருக்கு இன்ன ஆசைகள் ஆத்மாவில், இன்ன ஆசைகள் மனதில், இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா? இவ்வளவு பார்க்கணுமா சார் பொருத்தத்துல? அப்ப பொருத்தம் எப்ப சார் பார்த்து முடிக்கிறது நீங்க? கோவிக்குமார் சார் அப்படிங்கிறார், எல்லாம் சரி சாமி, பொருத்தம் பார்க்கறதுக்கு எவ்வளவு ஃபீஸ் வாங்குறது, பொருத்தத்தை நான் என்னைக்கு பார்த்து முடிக்கிறது? கோவிக்குமார் சார் இருக்கிறீங்களா? அவர் வெளியில் போயிட்டு கிடக்குது. சுகந்தி மேம் தான் சொல்றாங்க, எல்லாம் சரிங்க சிவா, இதெல்லாம் எப்ப பார்த்து முடிக்கிறது இத்தனை பொருத்தத்தை அப்படின்னு. ஒன்றும் இல்லை, பார்த்த உடனே, அதாவது ஒரு விஷயத்த நீங்க ஃபர்ஸ்ட் டிரைவிங் பண்ணல எப்படி டிரைவிங் பண்றீங்க? முதல் நாள் வண்டி 4 வீலர் போய் டிரைவிங் கிளாஸ் போறீங்க, அவ சொல்லுவா, எக்ஸிலேட்டர் இதுப்பா, இது கிளச்சுப்பா, இது பிரேக்கப்பா, இது கியர்ப்பா, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து, இதெல்லாம் சொல்லி கொடுப்பான். சொல்லி கொடுத்து நமக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகும்னா, சரி கார் ஓட்டியில இந்த நம்பரை பார்த்து கீரை போடுறதா, இங்க வாக்கில் எதுக்கு வந்து எங்காவது ஆக்சிடென்ட் பண்ணி வந்துட்டு என்ன ஆகுறது? ஒருத்தராவது இதை வீடியோ ஆன் பண்ணுங்களே, மூஞ்சி காட்டுங்க, தன்னப்பால பேசிட்டு இருக்கிறேன். தேவிமா, இது வணக்கம். இல்ல எப்படி கார் ஓட்டுறது? இது நம்ம இந்த நம்பரை பார்த்துட்டு இப்படி குமிஞ்சு வச்சுக்கோங்க, முன்னாடி வர மேல விட்டுருவோம். சரி, இந்த பிரேக் இது மாற்றி முதிச்சுக்கிறது வேகமா போய் இடிச்சிருச்சுன்னா இப்படி எல்லாம் தோணும். பிரேக் முதிக்கிறதுக்கு பதில் எக்ஸிலேட்டர் முதிச்சோம்னா என்ன பண்ண? அப்படி அல்ல. அதாவது கரடி நல்லா டிரைவிங் ஆயிடுறோம், உங்க வாட்டுக்கு பக்கத்துல நான் பேசிக்கிட்டே நீங்க வாட்டுக்கு கை வாட்டு கிளச்சு மாத்து, அதை போட்டு இதை போட்டு கீரை போட்டு கிளச்சு அது பாட்டுக்கு வேலை செய்யுது, எல்லாமே வேலை செய்யற மாதிரிதான் பிராக்டிஸ் பண்ண 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 ஒரு ஜாதகத்தை கையில வாங்கினாலும் இவனுடைய ஆத்மாவின் ஆசை என்ன, இவனுடைய மனதின் ஆசை என்ன, இவன் எதை யோசிக்கிறான், இவன் எதை கேட்கறான், எது உனக்கு தேவை, எது உனக்கு தேவையில்லை, எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பான், கண்ணில் வாங்கினா அப்படியே தெரியும். அந்த அளவுக்கு நம்ம ஆய்வு கிளாஸ் கொடுக்க போறோம், புரியுதுங்களா? அதுல நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சசிமாவுக்கு இருக்கிறியாமா? விளையாட்டு இருக்கு. சரி, அடுத்தது 12ஆம் பாவகம் என்பது திருமண பொருத்தத்தில் முக்கிய பாவம். அது பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. அடுத்தது ஆணுக்கு பெண் சமமா, பெண்ணுக்கு ஆண் சமமா? அது இல்லை. அது முதல்ல சொன்னேன், ஆண் பெண்ணும் சமமானது அல்ல. அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் சர்ப்ப கிரகங்களுடைய சேர்க்கை பெற்றால் அந்த சர்ப்ப கிரகம் எனக்கு சொல்லுது அப்படின்னா பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மாவை சொல்லுது. இப்ப எதிர்மறையான ஜாதகங்கள் அப்படின்னா என்ன? அது என்ன எதிர்மறையான ஜாதகங்கள்? வக்ர கிரகம் யாருக்கு அதிகம் இருக்குதோ அது எதிர்மறையான ஜாதகங்கள். வக்ர கிரகத்தினுடைய ஜாதகத்தை பொருத்தும் பொழுது பார்த்து பொருத்தணும். ஒருத்தருக்கு 4 கிரக வக்ரம் பெற்றிருக்கும், 3 கிரக வக்ரம் பெற்றிருக்கும், 5 என்ன சொல்றது 4 கிரகம் 3 கிரகம், ஏன்னா ராகு கேது நிரந்தர வக்ர கிரகம், அதோட சேர்த்து குரு வக்ரமா இருக்கும், சுக்கிரன் வக்ரமா இருக்கும், செவ்வாய் வக்ரமா இருக்கும். 5 கிரகமாச்சா? கண்ணே மாதவன் சார், மாதவன் ராமசாமி சார், ஆயிடுச்சா? 5 கிரகம் ஆச்சா? அருணாச்சலம் சார், 5 கிரகம் ஆச்சா? இந்த 5 கிரகம் வக்ரமா இருந்தா இது எப்படி எந்த ஜாதகத்தை பொறுத்தது? வக்ரம் இல்லாத ஜாதகத்தை பொறுத்திட்டீங்க, ஒத்தே போகாது, ஒத்தே போகாது. விருச்சிக லக்கணத்துக்கு கடக லக்கணம் அருமையா பொருந்தும். ஏன்னா 1-9 லக்கணம். விருச்சிக லக்கண பையனுக்கு கடக லக்கணத்து பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அப்படியே நகமும் சதையா இருப்பாங்க. சார் சொல்லிட்டாருங்க, நான் விருச்சிக லக்கணத்துக்கு கடக லக்கணத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன்ட்டு விருச்சிக லக்கணம் செவ்வாய் வக்ரமேற்ற பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா முடிஞ்சது சார். நீங்க சொன்ன விதி பொருந்தவே இல்லை சார். அங்கே வக்ர கிரகங்கள் எதிர்மறையான ஜாதகம் என்பதை சுட்டி காட்டுகிறது. அரசியல்வாதிகளுடைய ஜாதகத்தை பாருங்க, நிறைய கிரகங்கள் வக்ரம் இருக்கும்.
வக்ர கிரகம் என்பதுன்னா அந்த என்ன சொல்றது, திருப்பி திருப்பி எப்படி வேணாலும் பேசணும், அடிக்கணும். அந்த வழியில நம்ம நேர் போறோம், அடிக்க முடியாது. பொதுவாக வக்ரம் அப்படிங்கிறது என்னன்னா, தப்பா நினைச்சுக்காதீங்க, எங்க ஐயா சொல்லுவார், வக்ர கிரகங்கள் எதை குறிக்கின்றன அப்படின்னா, வக்ர கிரகங்கள் குறிப்பது எது என்றால் போதையில் இருப்பதை குறிக்கின்றன. வக்ர கிரகங்கள் போதையில் இருக்கின்றது. அதனாலதான் சனி வக்ரம் பெற்றால் நன்மை செய்வார். கெட்டவன் போதை அடிச்சா என்னன்னுவான், அது சனீஸ்வரன் நான் கெட்டதுன்னு சொல்லல, அவர் கர்மாவை கழுகக்கூடியவர், அழுக்கை கழுகக்கூடியவர். ஆனால் பலன் அடிப்படையில் அதை பாவகிரகம் சொல்றோம். புரியுதுங்களா? அப்போ வக்ர கிரகங்கள் போதையில் இருக்கக்கூடியதுக்கு சமம். மதுர் மேல் இருக்கிற பூனை மாற அது எங்க குதிக்குன்னு சொல்லவே முடியாது. இவன் எப்படி பேசுவான், எந்த நேரம், என்னத்தை பண்ணுவான், எதையும் சொல்ல முடியாது. ஆச்சுங்களா? அப்போ அந்த வக்ர கிரகங்களுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது மிக கவனமாக பார்க்க வேண்டும். அடுத்தது 5ஆம் பாவம் திருமணத்தில் எதை சொல்கிறது? திருமண வாழ்க்கை இனிப்பா கசப்பா என்பதை சொல்கின்றது. அது எப்படின்னு நம்ம பார்க்க போறோம். அது எப்படின்னு நம்ம ஏன் எல்லாம் வெளியில போய் வர்றீங்க? மாதவன் சார் வெளியில போனாரு, என்னாச்சு? கட் ஆகுதா? நெட் இல்லையா? ஜெயஸ்ரீ மேம் கட்டாயி வருதுங்க. மாதவன் சார் மாதவன் சார் என்ன ஆச்சு? ஐயா வணக்கம். மொபைல் இருந்து இந்த சமயத்துல கூப்பிட்டீங்க. இல்ல மொபைல்ல ஃபோன் வந்துச்சு, அதனால அது கட் ஆயிடுச்சு. சரி சரி சரி. அப்புறம் வக்ர கிரகங்கள் சொல்வது என்னவென்றால், தான் அந்த அந்த எதிர்மறையான எண்ணங்களை சுட்டி காட்டுகிறது. சென்ற பிறவியில் வக்ர எண்ணங்களை வக்ர எண்ணங்களை சுட்டி காட்டுகின்றது. அப்போ அதெல்லாம் நம்ம எப்படின்னு பார்க்க போறோம். ஆச்சுங்களா? நீங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஜோதிடத்தினுடைய ஒரு பாதி கிளாஸ் படிச்சதுக்கு தாயிரும். ஆச்சுங்களா? அடுத்தது எதன் அடிப்படையில், அதாவது எதை அடிப்படையாக வைத்து இயங்குகின்றோம்? வாழ்க்கை துணை அதாவது நம்மும் வாழ்க்கை துணையும் எதன் அடிப்படையில் இயங்குகின்றோம்? இந்த பாவங்கள் எதன் அடிப்படையில் எப்படி இயங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் 3, 7, 11ஆம் பாவகங்கள் எதன் அடிப்படையை வைத்து இயங்குது? 6, 8, 12ஆம் பாவங்கள் திருமண பொருத்தத்தில் எதன் அடிப்படையில் இயங்குகின்றது? 1, 5, 9ஆம் பாவங்கள் திருமண பொருத்தத்தில் எதன் அடிப்படையில் இயங்குகின்றது? கேந்திரங்கள் திருமண பொருத்தத்தில் எதன் அடிப்படையில் இயங்குகின்றது? இதெல்லாம் பார்க்க போறோம். 7ஆம் அதிபதி 6, 8 இருந்தா என்ன செய்ய போகுங்கிறது பார்க்க போறோம். இந்த உலகத்தில் அனைத்தையுமே குணமயப்பட்டு கிடக்கின்றன. குணத்தத்துவம் தான் முதன்மையான தத்துவம். குணத்தை வைத்துத்தான் நம்ம எதையுமே, இந்த குணத்தை உள்வாங்குகின்ற குணம் ஒருவருக்கு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இது போன வாரமே பார்த்தோம். இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் புத்தி தத்துவத்தை வச்சு பார்க்க போறோம். இந்த புத்தி தத்துவம், அகங்கார தத்துவம், இதுதான் பெரும் பகுதி பிரச்சனைகளுக்கு காரணம். இது எப்படி நம்ம கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை செய்யுதுங்கிறதையும் பார்க்க போறோம். 5 வகையான சரீரங்களை கொடுத்து, இந்த சரீரங்களில் ஒவ்வொரு குணத்தத்துவத்தையும் இணைச்சு, அந்த குணத்தத்துவத்தோடு நம்முடைய இந்த 36 கருவிகளையும் இணைச்சு நம்ம திருமண பொருத்தத்தை பார்க்க போறோம். இத்தனையும் இணைச்சு பார்த்துட்டு, சார் நமக்கு ஜாதக முறையில் இதையெல்லாம் ஞாபகப்படுத்தி கொண்டு வந்து வச்சு எப்படி சார் பார்க்கறதுன்னா, அதான் சொன்னேன். அனைத்தும் கடைசியில் இயல்பான ஜோதிடத்துக்கு வந்துடும். அந்த இயல்பான ஜோதிடத்துக்குள்ள நம்ம இவங்களுக்கு ஜெயசுகுந்தி மேம் ஒரு சத்தம் கேளுங்க, இப்போ பேச சொல்றேன். இயல்பான ஜோதிடத்துக்குள்ள ஏன் எதற்கு என்ற விடை தெரியாது. நீங்க சித்தாந்தத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறம் பொருத்தத்தை பார்க்கும் பொழுது, ஏன் ஒருவர் சந்திரன் மீது ஒருவர் கேது இருந்தால் அங்க என்ன செய்யும் அப்படிங்கிறது தெரியும். இது எந்த அளவுக்கு அடிக்கும், இது எங்க அடிக்கும், என்ன பிரச்சனை கொண்டு வந்து நிறுத்தும் அப்படிங்கிற ஆழமான விஷயம் வரைக்கும் உங்களுக்கு தெரியும். சித்தாந்தம் படிச்சுட்டு ஜோதிடம், அப்ப நீங்க இயல்பான ஜோதிடத்தை மறுபடியும் பார்க்க போறீங்க. ஆனால் அதனுடைய ஆழம் எங்க இருக்குது, அதனுடைய விதை எங்க இருக்கு, அதனுடைய வித்து எப்படி வளரப்போகுது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த கால்குலேஷன் பண்றதுல எவ்வளவு கால்குலேஷன் இருந்தா இந்த தம்பதிகள் ஒற்றுமையா வந்துருவாங்க அப்படிங்கறத நீங்க கால்குலேஷன் கரெக்டா போட முடியும். நீங்க ஒரு சில மெக்கானிக் கொண்டை காரை நிறுத்தினா
காரை ஸ்டார்ட் பண்ணி விட்டு அதை ஓடுற சத்தத்திலேயே என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நோ சார். ஆமா, அந்த ஃபால்ட் கரெக்டா இருக்கும், அந்த இடத்துல ஃபால்ட் இருக்கும். இதை மாத்தி பார்க்கலாம் சார், ஓடிச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா மாத்துவோம், இன்னொன்று மாத்துவோம், இதை மாத்தி பார்க்கலாம் சார் அப்படிங்கிற மெக்கானிக் இருக்காங்க இல்லையா? அவர்கிட்ட போனா மாத்தி மாத்தி பார்த்துட்டே இருக்கணும். ஆனா அதுலயாவது மாத்தி மாத்தி பார்க்கலாம், இதுல எங்க மாத்தி மாத்தி பார்க்கறது? நூறு சார், கார்ல மாத்தி மாத்தி பார்க்கலாம், கல்யாணத்துல எங்க மாத்தி மாத்தி பார்க்கறது? ஒண்ணும் மாத்த முடியாது. என்ன அப்புறம் அவ்வளவுதான். புரியுதுங்களா? ஒருத்தராவது வீடியோ ஆன் பண்ணுங்கண்ணே. வீடியோ 2 நந்தகுமார் சார் ஆன் பண்ணியிருக்காரு, சுப்பிரமணிய சார் ஆன் பண்ணியிருக்காரு. ஏன் வீடியோ ஆன் பண்ண முடியாத இடத்துல இருக்கிறீங்களா? முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் பார்க்க போறோம் ஆச்சுங்களா? சரி, இன்னைக்கு பாடத்துக்குள்ள போயிடுவோம். சைவ சித்தாந்தமும் ஜோதிடமும் கலந்த பழமை மாறாத ஒரு புதிய முறை. இந்த ஜோதிடத்துக்கு பேரு சைவ சித்தாந்தமும் ஜோதிடமும் கலந்த பழமை மாறாத ஒரு புதிய முறை. ஃபர்ஸ்ட் விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு மெய்கண்டாரும் அருள்நந்தி சிவத்தையும் மறைஞான சம்பந்தரையும் உமாபதி சிவம் அவர்களையும் வணங்கிவிட்டு நாம் இந்த ஜோதிடத்துக்குள் போவோம். ஏன்னா சித்தாந்தத்தினுடைய காவலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான். இவங்களை வணங்கிவிட்டு நம்ம இதுக்குள் போவோம். திருச்சிற்றம்பலம். வன்மை தரும் ஆகமநூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்க முறை செய்ய தின்மதந்தேர் அந்தி நிற தந்தி முகத்தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமரத் புந்தையில் வைப்பாம். விநாயகப் பெருமானை வணங்கி, ஐயனே, எங்களுக்கு இந்த சைவ சித்தாந்தத்தையும் ஜோதிடத்தையும் கலந்த பாடத்தை எங்களுக்கு விளங்க வைப்பதும், எங்களுக்குள் கொண்டு போய் அந்த மூலாதாரத்தில் விளக்கத்தை எங்களுக்கு எடுத்து காட்டுவதும் புரிய வைப்பதும் நீயாகத்தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவனை வேண்டி, நாத விந்து தத்துவத்தின் இணைவாக இருக்கின்ற பிரணவம் என்ற பொருளாக விநாயகப் பெருமான் இருப்பதால் அவரை முதலில் வணங்கி இந்த பாடத்திட்டத்தை ஆரம்பிப்போம். சிவாதிச்சிட்டம்பலம். அதாவது இந்த உலகத்தினுடைய முதல் தத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நாத விந்து தத்துவம். இந்த நாத விந்து தத்துவத்தினுடைய இணைவுதான் பிரணவம். அந்த பிரணவத்தினுடைய பொருளாக இருப்பவர் விநாயகப் பெருமான் மூர்த்தி ஆச்சுங்களா? சுவாமி ரொம்ப எளிமையானவர். உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப கேவலமானது என்ன? உலகத்தில் ரொம்ப மட்டமா சொல்லக்கூடியது என்ன? மலம். மலம். அந்த பசுவினுடைய மலத்தை எடுத்து ஒரு பிடிச்சு நல்லா யோசிங்க. இது உயர்ந்த சிந்தனையில மனசை ரொம்ப ஆழ்ந்து வச்சு கேளுங்க, அப்பதான் புரியும். எண்ணங்களை உயர்த்தி கொண்டு கேளுங்க. அந்த மலத்தினுடைய ஒரு பிடியை எடுத்து, பசுவினுடைய ஒரு மலத்தினுடைய பிடியை எடுத்து, உயிரினங்களிலேயே மிக 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 தாழ்ந்த உயிர்னா புல். புல்லாகி பூடாய் புழுவாகி மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாகி மணிவாசல் பெருமாள். அந்த புல் தான் ஓர் உயிர், அது ரொம்ப மட்டமானது. அந்த அருகம்பில் எடுத்து ஒரு பிடி எடுத்து மெச்சா விநாயகப் பெருமான் எழுந்திருக்கிறார். எப்பேற்பட்ட மூர்த்தி! உலகத்தினுடைய தத்துவத்துல முதல் தத்துவம் என்று சொல்லக்கூடிய, எல்லா தத்துவத்துக்கும் உயர்ந்த தத்துவமாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான், சிவபெருமானே விநாயகரை பூஜை செய்யறாரா? அந்த முதன்மையான பெருமான் சாதாரணமான ரொம்ப ரொம்ப கீழான மலத்தை ஒரு பிடித்து, பசுவினுடைய மலத்தை பிடித்து ஒரு அருகம்பில்லை தொட்டால், அன்போடு அழைத்தால் நிற்கிறார். இது எதை காட்டுதென்றால் பெருமானுடைய கருணையை காட்டுகின்றது. நம்மெல்லாம் நான் இறங்கி போவனா அவங்ககிட்ட அப்படிங்கிறோம். என்னங்கிறோம்? நான் இறங்கி போவனா
அவன் இறங்கி வரட்டும். வீட்டுக்காரி நான் இறங்கி போவேனா, வீட்டுக்காரர் நான் இறங்கி போவேனா, சுவாமி அன்புக்கு எப்படி இறங்கி வராருன்னு பாருங்க. நம்ம எப்படி இருக்கணுங்கிறத விநாயகப் பெருமான் காட்டுறேன். அதெல்லாம் பெரும் உணர்ந்தா அது பெரிய விஷயம் ஆச்சுங்களா. அந்த பெருமானிடத்தில் என்ன சொல்கிறோம்னா, வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவாவண்ணம். ஆகமங்கள்லாம், வேத ஆகமங்கள் தான் நமக்கு இந்த ஜோதிடத்தையும் கொடுத்தது. வேத ஆகமங்கள் வந்து விலக்கி வரக்கூடாது. இன்னைக்கு என்னென்னமோ ஜோதிடம் வந்துருச்சு. நான் யாரையும் குறை சொல்லல. 2 வருஷமா என்னுடைய மாணவர்கள் படிக்கிறாங்க. எந்த இடத்துலயாவது பழமை மாற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறேன்னா, சுகந்தி மேம் சொல்லுங்க. உங்களை பேச சொல்றேன்னா நீங்க சித்தாந்தத்தோட ஜோதிடத்தை படிக்கும்போது உங்களுக்கு எப்படி மேம் இருக்குது? அங்க முதல்ல ஜோதிடம் படிச்சதுல உள்ள நிறைய கேள்விகளுக்கு விடை கிடையாது. அது அப்படித்தான் அப்படின்னு தான் சொல்லிடுவாங்க. நம்ம கேள்வி கேட்டாலுமே அதற்கு பொருத்தி மிக எளிதான விளக்கங்கள், நல்ல விளக்கங்களோட தெளிவாக பொருந்தும் பண்ண இங்க விடைகள் நிறைய இருந்துச்சு சித்தாந்தத்துல. நன்றி நன்றி நன்றி. இந்த பெருமையெல்லாம் நமக்கல்ல, மெய்கண்டாருக்கும் அருளந்தி சிவத்துக்கும் மறைஞான சம்பந்தருக்கும் உமாவதி சிவத்துக்கும் மணவாசகந்த தேவர் உண்மை விளக்கம் நிலை கொடுத்த மணவாசகந்த தேவருடைய திருவடிக்கும் தான் சேரும், நமக்கல்ல ஆச்சுங்களா. அப்போ இந்த சித்தாந்தத்தில் ஏன் எதற்கென்ற விடை கிடைக்கும். அதனால சொல்றார், வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா வண்ணம். என்ன சொல்ல வந்தாங்களோ அந்த சொல் மாறக்கூடாது.